திருச்சி மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். ஒரு நாளைக்கு 2 TMC தண்ணி நீரேற்று மூலமா ஏத்திட்டு போறான். ஒரு நாளைக்கு 2 TMC. நம்ம கேட்கறது மொத்தத்தில் எவ்வளவு? 5 TMC 5 மாவட்டத்துக்கு. அவன் ஒரு நாளைக்கு 2 TMC ஏத்திட்டு போறான். அப்போ என்ன ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு விவசாயிகள் அங்க இருக்கிறாங்க, அங்க அரசியல்வாதி இல்லையா, கட்சி இல்லையா? கர்நாடகாவில் இப்ப 77,000 கோடி அறிவிக்கிறாங்க போன வாரம். இங்க ஒரு பைசா கூட இல்லை, அறிவிக்கல. ஏன்னா விவசாயிகள் ஏதோ தேர்தல் நேரத்தில் ஏதோ ஓட்டு போட்டுட்டாங்க நன்னத்துல இருக்கிறாங்க. விவசாயிகள்லாம் கிள்ளி கீரையாப்பா ஐயா சொல்றாங்கெல்லாம் பிச்சைக்காரனா பாக்குறாங்க. ஆமா, திமுக அப்படிதான் பாக்குறாங்க. நான் இங்க கட்சியை பத்தி ஆளுங்கட்சி யாரு இருந்தாலும் நான் பேசியிருப்பேன், அது எந்த கட்சி இருந்தாலும் நான் பேசியிருப்பேன். என்னையா இதுல சாதாரண கோரிக்கை. நான் போன வாரம் 5 நாள் டெல்டாவில் இருந்தேன், வயிறு எரிஞ்சு வந்தேன். டெல்டா எப்பேற்பட்ட டெல்டா, இயற்கை கொடுத்த வரம், அதை எப்படி பாதுகாக்கணும், பொக்கிஷமா பாதுகாக்கணும். அது போய் பார்த்தா இப்ப சொன்னார்ல கொள்ளிடம் ஆத்துல அந்த சின்ன அணை உடைஞ்சு போச்சுன்னு. எனக்கு ஆத்த கொள்ளிடம் ஆத்துல 10 தடுப்பணைகளை கட்டணும். 10 தடுப்பணைகள், ஒவ்வொரு 10 கிலோமீட்டர், 110 கிலோமீட்டர் கொள்ளிடம், ஒவ்வொரு 10 கிலோமீட்டர். முக்கோம்புக்கு முன்னாடி அப்படியே கொள்ளிடம் பிரியுது அந்த பக்கம். அப்புறம் போயிட்டு அங்க கல்லணையில போயிட்டு அங்க தேர்தெல்லாம் கொள்ளிடம் மட்டும் போயிட்டு இருக்கு. அங்க காவேரி சேர்ந்து அங்க 5ஆ பிரியுது காவேரி. அங்க ஃபுல்லா இந்த பக்கம் புதுக்கோட்டையில கொஞ்சம் போகுது, தஞ்சாவூர்ல போகுது, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டம். டெல்டா மாவட்டம்னா 4 மாவட்டம் முழுசா இருக்கு. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை 4 மாவட்டம் முழுசா காப்பாயிருக்கு. கடலூர், அரியலூர், அப்புறம் தஞ்சாவூர், புதுக்கோட்டை கொஞ்சம் பாதி மாவட்டம். இதுதான் டெல்டா. அங்க போய் நெல் கலைஞ்ச ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தை போய் பார்த்தேன் ஐயா. நான் ஒரு 200 மீட்டர் தள்ளி வரப்போ நாத்து அடிக்குது. என்னடா அது நெல்லு சேமி கொள்முதல் நிலையம் ஏன் நாத்து அடிக்குது? கிட்ட போய் பார்த்தா நாத்தம் இன்னும் அதிகமாகுது. ஏன் அது வேற, அதுக்கு அடுத்தது கிட்ட போய் பார்த்தா நெல்லு எல்லாமே அழுகி போயிடுச்சு. நெல்லு முளைஞ்சி போச்சு, அழுகி போயிடுச்சு. நாத்து அழுகி போச்சா தெரியும் உங்களுக்கு எப்படி நாத்தம். அவ்வளோ நாத்தம், அவ்வளோ நெல்லு, கண்ணு கணக்கான நெல்லு கீழே அப்படியே கொட்டி. நான் போறேன்னு தெரிஞ்சு போச்சு. அது சுத்தப்படுத்திட்டு மீதி தான் அவ்வளோ இருக்கு. அது திடீர்னு போனா இன்னும் நிறைய போயிருக்கு. வயிறுலாம் எரியுதாங்க. அப்புறம் போய் பார்த்தா அதுக்கு 40 ரூபாய் ஒரு மூட்டை, 50 ரூபாய், 60 ரூபாய். எங்க கேட்டா 60 ரூபாய் ஒரு மூட்டை. ஆனா இவங்க அரசாங்கம் என்ன சொல்றாங்க, மாற தட்டிக்கிறாங்க. நாங்க நெல்லுக்கு ஒரு குவிண்டலுக்கு 2,500 ரூபாய் கொடுத்துட்டோம், 2,500 ரூபாய் கொடுத்துட்டோம். என்ன கொடுத்த 2,500 ரூபாய்? ஒரு குவிண்டால 100 கிலோ, 100 கிலோ நெல் உற்பத்திக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 2,450 ரூபாய் செலவாகும். நீ 2,500 ரூபாய் கொடுக்குறீங்க, என்ன வச்சு என்ன பண்ண போற? அது நீ கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கறாங்க. இப்ப நெல் கொள்முதல் நிலையத்தில் யார் தெரியுமா நெல் வாங்குறா? யாருக்கு வாங்குறாங்க? மத்திய அரசு, மாநில அரசு மூலமா தான் நெல் வாங்குது. மத்திய அரசு ஒரு குவிண்டால் 100 கிலோவுக்கு 2,369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அதுல ஊக்கத்தொகையின் பேர்ல 131 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்களுடைய பங்களிப்பு, திமுக அரசுடைய பங்களிப்பு வெறும் 131 ரூபாய். போன வருஷம் பங்களிப்பு வெறும் 130 ரூபாய். இப்ப பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க ஊக்கத்தொகை. இதே ஊக்கத்தொகை ஒரிசாவில் 800 ரூபாய் கொடுக்கிறான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.